தேன் ஒரு தங்க நிற திரவம் பண்டைய காலங்களிலிருந்தே இந்தியாவில மதிக்கப்படுகிறது. ஜானத்தின் உறைவிடமான நமது வேதங்க தேன தெய்வீக பரிசு என்றும் தேவர்களின் அமிர்தம் என்னும் போற்றுகின்ற. பல நூற்றாண்டுகளா தேன் நமது சுவை மொட்டுகளை இனிமையாக்கி நமது உடலுக்கு ஊட்டமளிச்சு வருது. இது செழிப்பு, ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வின் அடையாளமாகும். பனி மூடிய இமயமலையில் இருந்து வெயில சூழ்ந்த சமவெளிகள் வரை தேன் நமது இதயங்களிலும் வீடுகளிலும் ஒரு சிறப்பு இடத்தை பிடிச்சுள்ளது. நாம் அது தெய்வங்களுக்கு படைக்கிறோம், பண்டிகைகளின் போது பகிர்ந்து கொள்கிறோம் மற்றும் புதிதாக பிறந்த குழந்தைகளை ஆசீர்வதிக்க அதை பயன்படுத்துகிறோம். தேன் வெறும் இனிப்பு பொருள் அல்ல, இது நமது கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். தேன் என்பது ஊட்டச்சத்துக்கள் மற்றும் குணப்படுத்தும் பண்புகளின் களஞ்சியமாகும். இந்த இயற்கை அதிசயம் வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றிகளின் கருவூலமாகும். இது நமது நோயை எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துகிறது, பருகால நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்குது. ஒரு ஸ்பூன் தேன் இருமல் மற்றும் சளிக்கு இதமளிக்கிறது, மிகவும் தேவையான நிவாரணத்தை அளிக்கிறது. தேன் ஒரு இயற்கையான ஆற்றல் ஊக்கியாக செயல்படுது. இது உடலையும் மனதையும் புத்துயிரையச் செய்கிறது, சோர்வை தடுக்கிறது. இதன் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் வலி மற்றும் வீக்கத்தை குறைப்பதில் அற்புதமா செயல்படுகின்றன, ஆறுதலை அளிக்கின்றன மற்றும் குணப்படுத்துவதை ஊக்குவிக்கின்றன. இந்தியாவின் பண்டைய மருத்துவ முறையான ஆயுர்வேதம் தேனை ஒரு சக்தி வாய்ந்த குணப்படுத்துபவராக அங்கீகரிக்கிறது. இது 3 தோஷங்களான வாதம், பித்தம் மற்றும் கபம் ஆகியவற்றை சமப்படுத்தி உடலுக்கும் மனதுக்கும் இணக்கத்தை கொண்டு வருவதாக நம்பப்படுகிறது. தேன் செரிமான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறது, குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. இந்த திரவ தங்கம் சருமத்துக்கு அற்புதங்களை செய்கிறது. இதன் பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் மாய்ஸ்சரைசிங் பண்புகள் காயங்கள், தீக்காயங்கள் மற்றும் பிற தோல் நிலைகளுக்கு சிறந்த தீர்வாக அமைகிறது. இது குணப்படுத்துது மற்றும் புத்துணர்ச்சியடைய செய்கிறது, கதிரியக்க சருமத்தை வெளிப்படுத்துகிறது. பகுதி 4, உங்கள் சமையலறையில தேன். நவீன வாழ்க்கைக்கு பண்டைய ஜானா. நமது அன்றாட உணவில் தேனை சேர்ப்பது எளிமையானது மற்றும் பலனளிக்கக்கூடியது. ஒரு டீஸ்பூன் தேனுடன் ஒரு கப் வெதுவெதுப்பான தண்ணீரை குடிச்சு உங்கள் நாளை தொங்குங்கள். இது செரிமானத்தை ஊக்குவிக்கிறது மற்றும் உடலை சுத்தப்படுத்துகிறது. நிம்மதியான தூக்கம் மற்றும் அமைதியான இரவுகளுக்கு படுக்கைக்கு செல்வதற்கு முன் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான பாலில் தேன் சேர்த்து குடியுங்கள். உங்கள் பானங்கள் மற்றும் இனிப்புகளில் சர்க்கரைக்கு பதிலாக தேனை பயன்படுத்துங்கள். இதன் இயற்கையான இனிப்பு சுவையை அதிகரிப்பதோடு உடல் நலன்களையும் வழங்குகிறது. நினைவில் கொள்ளுங்கள், மிதமானது முக்கியம். உங்களை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைச்சிருக்க சிறிது தேன் போதுமானது. பகுதி 5, பாரம்பரியத்தின் இனிப்பு சுவை. இந்திய வீடுகளில் தலைமுறைகளா தேன் மதிக்கப்படுகிறது. பாட்டிமார்கள் தேனை பயன்படுத்தி காலத்தா பரிசோதிக்கப்பட்ட வைத்திய முறைகளை தங்கள் குடும்பத்தினருக்கு அளிச்சு வந்தனர். இஞ்சியுடன் ஒரு ஸ்பூன் தேன் சளி மற்றும் இருமலை திறம்பட எதிர்த்து போராடுது. மஞ்சள் தூளுடன் தேன் கலந்த கலவை ஒரு சக்தி வாய்ந்த கிருமி நாசினி மற்றும் குணப்படுத்தும் மருந்தாகும். பல பாரம்பரிய இந்திய இனிப்புகள் மற்றும் சுவையான உணவுகளில் தேன் ஒருங்கிணைந்த பகுதியாகும். லட்டு முதல் மோதக் வரை தேன் இனிப்பு மற்றும் ஆரோக்கியத்தை சேர்க்கிறது. இந்த விருந்துகள் சுவையாக மட்டுமல்ல, சத்தானதாகவும் இருக்கின்றன. இது நமது முன்னோர்களின் ஜானத்தை பிரதிபலிக்கிறது. பகுதி 6, இயற்கையின் நன்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேன் என்பது இயற்கையின் குணப்படுத்தும் சக்திக்கு ஒரு சான்றாகும். நல்ல ஆரோக்கியம் எளிமையான இயற்கையான வைத்தியங்களிலிருந்து உருவாகிறது என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. உங்கள் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக தேனை ஏற்றுக்கிட்டு அதன் உருமாறும் நன்மைகளை அனுபவியுங்கள். அதன் இனிப்பு உங்கள் உடலையும் ஆன்மாவையும் வளர்க்கட்டும். இயற்கையின் இந்த விலைமதிப்பற்ற பரிசை நாம் போற்றி பாதுகாப்போம். ஆரோக்கியமான வாழ்க்கையை மகிழ்ச்சியான பயணமாக மாற்றுவோம். நல்ல ஆரோக்கியம் என்பது வெறும் நோயின்மை அல்ல, மாறாக முழுமையான உடல், மனம் மற்றும் சமூக நல்வாழ்வின் நிலை என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.